அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 2ஆம் பகுதியின் 6வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆய்வு நூல் இந்திய வரலாறு குறித்த ஆய்வுரைகள் எனும் இர்ஃபான் ஹபீப் அவர்களுடைய ஒரு ஆய்வு நூல். இர்ஃபான் ஹபீப் இந்தியாவின் தலைசிறந்த மார்க்சிய வரலாற்று அறிஞர்களில் ஒருவர். குறிப்பாக மொகலாயர் ஆட்சி காலத்து இந்தியாவின் சமூக, பொருளாதார, பண்பாட்டு நிலைகளை குறித்து ஆய்வு செய்த மிக முக்கியமான ஆய்வாளர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழகத்திற்கு அவர் சைக்கிளில் வரும் ஒரு புகைப்படத்தை அவுட்லுக் தன்னுடைய ஒரு கட்டுரை பக்கத்திலே வெளியிட்டிருந்தது. அதை மிகுந்த பத்திரமாக அவருடைய நினைவுகளோடு எடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறேன். இர்ஃபான் ஹபீப்பின் மீது இருந்த காதலால் அந்த இதழையும் அந்த படத்தையும் நான் பத்திரமாக சேகரித்து வைத்திருக்கிறேன். ஹபீப்பை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. டெல்லி வரும்போது அப்படியே அலிகார் வாருங்கள் என்று பேராசிரியர் து. மூர்த்தி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அலிகார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராகிய டாக்டர் து. மூர்த்தி அவர்கள் வாழ்ந்தபோது அங்கு போகவே முடியவில்லை. இந்திய வரலாறு காவி மயமாவதை எதிர்த்து தொடர்ச்சியாக அஞ்சாமல் குரல் கொடுத்து வரும் வரலாற்று அறிஞர் இர்ஃபான் ஹபீப் ஆவார். இர்ஃபான் ஹபீப்பின் நூல்கள்: தி அக்ரேரியன் சிஸ்டம் ஆஃப் முகல்ஸ் இன் இந்தியா 1556-1707, Essays in Indian History Towards a Marxist Perception, The Economic History of Medieval India, a Survey, A People's History of India, 4 volumes, The National Movement, Studies in Ideology and History முதலான நூல்களை எழுதியவர் அறிஞர் இர்ஃபான் ஹபீப் அவர்கள். இந்த நூல்கள் மட்டுமின்றி அவர் ஏராளமான நூல்களையும் பதிப்பித்திருக்கிறார். நண்பர்களே, இந்திய வரலாறு குறித்த ஆய்வுரைகள் எனும் தலைப்பிலான இந்த நூலினை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர் இரா சிசுபாலன் அவர்கள். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தாரால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் பதிப்பு 2010ஆம் ஆண்டு. பக்கங்கள் 488 பக்கங்கள். 10 கட்டுரைகளினுடைய தொகுப்பு இந்த நூல். 1. மார்க்சிய வரலாற்று வரைவியல் குறித்த பிரச்சனைகள். 2. இந்தியாவை பற்றிய மார்க்சின் பார்வை. 3. ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியாவில் நில உடைமையின் சமூக விநியோகம், ஒரு வரலாற்றியல் ஆய்வு. 4. இந்திய வரலாற்றில் விவசாயிகள். 5. இந்திய வரலாற்றில் சாதிகள். 6. முகலாயர் கால இந்திய பொருளாதாரத்தில் முதலாளித்துவ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். 7. முகலாய இந்தியாவில் வர்க்க போராட்ட வடிவங்கள். 8. காலனியத்துக்கு முந்திய மற்றும் காலனிய இந்தியாவில் மூலதன திரட்சி நடவடிக்கைகள். 9. இந்திய பொருளாதாரம் காலனியமயமாதல் 1757 1900 வரை. 10. காலனிய பொருளாதாரம் குறித்த ஒரு ஆய்வு. இந்த 10 கட்டுரைகளும் இந்த நூலிலே இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டுரையுமே தனியான நூலாக ஆக வேண்டிய கட்டுரைகள். அனைத்து கட்டுரைகளுமே குறைந்தபட்சம் 50 பக்கங்களிலிருந்து 80 பக்கங்கள் வரை இருக்கின்றன. இங்கு பக்கங்கள் ஒரு பிரச்சனை அல்ல, மாறாக இந்த நூலினை இர்ஃபான் ஹபீப் அவர்கள் எழுதியிருக்கிற முறை, அதற்கு அவர் தந்திருக்கக்கூடிய அடிக்குறிப்புகள், இவைதான் இந்த கட்டுரைகளை ஒரு நூல் அளவிற்கான கனதியை தருகிறது. நண்பர்களே, இந்த நூலினுடைய அனைத்து கட்டுரைகளையும் 1 மணி நேரத்திற்குள் சொல்வது சாத்தியமில்லை என்ற இயலாமையோடு தான் நான் இந்த நூலை அறிமுகம் செய்ய விழைகிறேன்.
10 நாட்கள் 10 நூல்கள் எனும் நிகழ்ச்சியில் இர்ஃபான் ஹபீப்பின் இந்த நூலினை எடுத்துக்கொண்டு இந்த நூலில் இருக்கக்கூடிய 10 கட்டுரைகளையும் எடுத்துக்கொண்டு 10 நாட்கள் 10 கட்டுரைகள் என்றுதான் அறிமுகப்படுத்த வேண்டும் போலிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு கனதிமிக்க கட்டுரைகள் இந்த கட்டுரைகள். உற்பத்தி உறவுகள், உபரி, மதிப்பு, பகிர்வு, சமூக கட்டுமானங்கள், அரசு, வரி, அடக்குமுறைகள், கலகங்கள் என பல செய்திகளை மிகவும் நுட்பமாக பேசுகின்றன இந்த கட்டுரைகள். ஒவ்வொரு நூலுக்கும் அவர் தந்திருக்கக்கூடிய அடிக்குறிப்புகளை பார்த்தாலே இக்கட்டுரைகளுக்கான ஹபீப்பின் உழைப்பை புரிந்து கொள்ள முடியும். மற்றொன்று, குறிப்பிட்ட ஒரு தலைப்பை அவர் அணுகும் ஆய்வு முறையியல் குறித்தும் அறிய முடியும். இந்தியாவை பற்றிய மார்க்சின் பார்வை எனும் கட்டுரையின் அடிக்குறிப்புகள் 198. ஆங்கிலேயர் வருகைக்கு முந்தைய இந்தியாவில் நில உடைமை குறித்த கட்டுரைக்கு 249 அடிக்குறிப்புகள். இந்திய வரலாற்றில் விவசாயிகள் கட்டுரைக்கு 245 அடிக்குறிப்புகள். இவ்வாறு இந்த நூலினுடைய 10 கட்டுரைகளுமே ஏராளமான அடிக்குறிப்புகளை கொண்டு இலங்குகின்றன. நண்பர்களே, இவ்வளவு விரிவான அடிக்குறிப்புகளை இந்த நூல் கொண்டிருக்கிறது. எனவேதான் இர்ஃபான் ஹபீப்பின் ஒரு சில கட்டுரைகளை விரிவாக சொல்லி ஏனைய கட்டுரைகளை நான் மிகச் சுருக்கமாக சொல்ல விளைகிறேன். நண்பர்களே, மார்க்சிய வரலாற்று வரைவியல் குறித்த பிரச்சனைகள் என்பது இந்த நூலினுடைய முதல் கட்டுரை. இந்த கட்டுரையை நான் சற்றே விரிவாக விளக்கி சொல்ல விளைகிறேன். நண்பர்களே, இது நாள் வரையிலுமான தத்துவ ஞானிகள் உலகை பல்வேறு வழிகளில் வியாக்கியானம் செய்து வந்துள்ளனர். அதனை எவ்வாறு மாற்றி அமைப்பது என்பதே பிரச்சனை என்கிறார் காரல் மார்க்ஸ். இந்த மேற்கோளோடு இந்த முதல் கட்டுரையை தொடங்குகிறார் அறிஞர் இர்ஃபான் ஹபீப் அவர்கள். இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தை பல தத்துவ ஞானிகள் விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள், வியாக்கியானப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவல்ல பிரச்சனை. இந்த உலகத்தை புரிந்து கொள்வது என்பது அல்ல பிரச்சனை. இந்த உலகத்தை எப்படி மாற்றியமைப்பது என்பதை குறித்த மார்க்சியத்தின் இந்த அக்கறைதான் ஏனைய தத்துவங்களிலிருந்து மார்க்சியத்தை வேறுபடுத்துகிறது என்பதையும் அறிஞர்கள் பலர் எடுத்துக்காட்டுகிறார்கள். மார்க்சிய வரலாற்றை ஆராய்வதற்கும் இது பொருந்தும் என்று எடுத்துக்காட்டுகிறார் ஹபீப். மார்க்சின் காலத்தில் அவருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர் பல குறிப்புகளை வழங்கினார். குறிப்பாக இந்தியா போன்ற கீழை தேயங்களை குறித்த மார்க்சின் கருத்துரைகள் இப்போது மறுவாசிப்பு செய்யப்படுகின்றன. மார்க்ஸை மறுதலிக்க பலர் அக்குறிப்புகளை முன்வைத்து விவாதிக்கிறார்கள். இந்திய வரலாற்றியல் பிரச்சனைகளை குறித்த இக்கட்டுரையில் இதை மிக விரிவாக பேசுகிறார் ஹபீப். இந்தியாவின் கடந்த காலத்தை பற்றி மார்க்ஸ் குறிப்பிட்டுள்ளதை காட்டிலும் நமக்கு கூடுதலாக தெரியும் என்கிறார். இந்த குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு. நண்பர்களே, இந்தியாவை பற்றி மார்க்ஸுக்கு தெரிந்ததை விட நமக்கு கூடுதலாக தெரியும் என்கிற ஹபீப்பினுடைய கருத்து மிகவும் ஆழமானது, செறிவானது. ஏனென்றால் 1850களில் காரல் மார்க்ஸுக்கு கிடைத்த குறிப்புகளின் அடிப்படையில் அவர் இந்தியாவை பற்றிய விளக்கத்தை தந்தார். ஆனால் அதற்கு பிந்தைய குறிப்புகள், அதற்கு பிந்தைய வளர்ச்சி நிலைகள் குறித்த ஆய்வுகள் என இவற்றையெல்லாம் தொகுத்து பார்க்கிற போது நமக்கு கூடுதலாக தெரியும் என்கிறார் இர்ஃபான் ஹபீப். காரல் மார்க்ஸுக்கு கிடைத்த விவரங்கள் எல்லைக்கு உட்பட்டவைகளாக இருந்த நிலையில் இந்தியாவை பற்றி அவர் குறிப்பிட்ட அம்சங்களே இறுதியானவை என ஏற்க இயலுமா என்ற கேள்வியை ஹபீப் எழுப்புகிறார். கட்சிசார் மார்க்சிஸ்டுகளிடமிருந்து மார்க்சிய ஆய்வாளர்கள் பிரிந்து நிற்கக்கூடிய புள்ளி இதுதான் என்று நான் கருதுகிறேன். மார்க்சியத்தை குறித்த விமர்சனங்களில் இந்த அம்சத்தை ஹபீப் போன்ற ஆய்வாளர்கள் முக்கியமானதாக கருதுகிறார்கள். அது மார்க்சியத்தின் மீதான விமர்சனங்களின் அடிப்படை என்னவாக இருக்கிறது என்பதுதான் அது. மார்க்சியத்தை ஏராளமான பேர் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான அடிப்படை என்ன என்பதுதான் முக்கியம். இவர்கள் மார்க்சியத்தை விமர்சிக்கிறார்களா
அல்லது விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் மறுதலிக்கிறார்களா என்பதே முக்கியம். இதை நாம் இந்திய சிந்தனையாளர்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். இந்திய சூழலில் மாமேதை அம்பேத்கரை, அம்பேத்கரியத்தை விமர்சிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது அம்பேத்கரியத்தை இன்னும் விரிவான தளத்தில் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யக்கூடும். குறிப்பாக இந்தியாவின் தேசிய இன பிரச்சனைகளை மாமேதை அம்பேத்கர் பார்த்த முறைமை. இந்தியா என்ற அரசு சமூகம் மக்கள் சமூகமாக இருக்கவில்லை. இந்தியா என்பது ஒரு வகையில் பல்வேறு தேசிய இனங்களினுடைய சிறை கூடமாக இருக்கிறது. மாமேதை அம்பேத்கர் அவர்கள் தேசிய இனங்களை பார்த்த முறைமை, இந்தியாவுக்கான பொது மொழி குறித்த அவருடைய கருத்து, மனிதனுக்கும் மதத்துக்குமான சிந்தனையில் இந்திய சூழலை அவர் முதன்மைப்படுத்தியது ஆகியன குறித்து பேசலாம். அது வேறு. ஆனால் அதை சாக்கிட்டு அம்பேத்கரியத்தை மறுதலிப்பது என்பது வேறு. அம்பேத்கரியத்தை மறுதலிப்பது என்பது சாராம்சத்தில் பார்ப்பனிய மேலாண்மையை ஆதரிப்பதுதான். இது தந்தை பெரியாருக்கும் பொருந்தும், பெரியாரியத்திற்கும் பொருந்தும். தந்தை பெரியாரை முரட்டு நாத்திகராக மட்டுமே முன்னிறுத்தும் போக்கு இன்றைக்கும் இருக்கிறது. ஆம், அவரது நாத்திக கருத்தியலும் வெளிப்பாட்டியலும் நடைமுறையியலும் முரட்டுத்தனம் கொண்டதாக இருக்கிறது. அதற்காக பெரியாரின் கருத்து நிலை வெளிப்பாட்டின் கரடு முரடான தன்மை அவர் கருத்தை மறுதலிப்பதற்கான வரலாற்று நியாயத்தை ஒருபோதும் வழங்க முடியாது. இந்த அடிப்படையில்தான் மார்க்சியத்தின் மீதான விமர்சனங்களை மிகவும் உடன்பாட்டு போக்கில் அணுகுகிறார் ஹபீப். அவர் இப்படி சொல்லுகிறார்: அறிவுத்துறை விரிவாக்கத்தின் விளைவாக கிடைத்துள்ள புதிய விவரங்களை கொண்டு பழைய விளக்கங்களை ஆய்வு செய்யும் கடமை நம் மீது சுமத்தப்பட்டுள்ளது என்கிறார் ஹபீப். தொழிலாளி வர்க்கத்தின் சித்தாந்தம் என்ற வகையில் மார்க்சியம் தனிமைப்பட்டு தனித்திருக்க இயலாது. அதற்கு போட்டி விளக்கங்கள் எல்லா காலங்களிலும் கிளம்பி வந்துள்ளன. மார்க்சியத்தை குறித்த ஏராளமான விவாதங்கள் வருகின்றன. மார்க்சியர்கள் மார்க்சியத்தை குறித்த விளக்கங்களை எழுதுகிறார்களோ இல்லையோ, எதிர்நிலையிலிருந்து முதலாளித்துவம் மார்க்சியத்தை மறுதலிக்கும் போக்கிலான ஏராளமான விளக்க உரைகளை முன்வைக்கின்றன. எனவே மார்க்சியத்தை உடன்பட்டும் மறுதலித்தும் பல்வேறு ஆக்கங்கள் வருகின்றன என்பதை ஹபீப் எடுத்து காட்டுகிறார். அவர்களில் பலர் மார்க்சியத்தின் அடிப்படையான வர்க்க பார்வையை ஏற்பதில்லை. ஆகவே அவற்றை நாம் பூர்ஷ்வா தன்மை வாய்ந்தவை என நிராகரித்து புறக்கணித்து விட முடியாது என்கிறார் ஹபீப். ஒரு குட்டி முதலாளிய போக்கு, பூர்ஷ்வா என்ற சொல்லை குட்டி முதலாளியம் என்கிற பொருளிலே பயன்படுத்துகிறார்கள். எனவே மார்க்சியத்தை மறுதலிப்பது என்பது ஒரு அறிவுஜீவித்தனமான ஒரு குட்டி முதலாளிய வகுப்பிலிருந்து வரக்கூடிய விமர்சனம் என்று நாம் நிராகரித்து விடக்கூடாது, நாம் புறக்கணித்து விடக்கூடாது என்கிறார் இர்ஃபான் ஹபீப். வரலாற்றை பற்றிய இன வகுப்புவாத பிராந்திய அணுகுமுறைகளை இந்தியாவில் நாம் அன்றாடம் நேருக்கு நேர் சந்தித்து வருகிறோம். இதற்கு விரிவாக பதிலளிக்க வேண்டியிருக்கிறது என்கிறார் ஹபீப். இந்திய வரலாற்றை பொறுத்தவரை இனவியல் அடிப்படையில் அதை விவரிப்பவர்கள் இருக்கிறார்கள். வகுப்புவாத அடிப்படையில் இந்திய வரலாற்றை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அதைப்போல வட்டாரம் சார்ந்து பிராந்திய அடிப்படையிலும் இந்திய வரலாற்றை வடக்கு தெற்கு என்று இப்படி பகுப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படியான வரலாறு எழுதியல்களை எல்லாம் நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இவற்றை பிழையானது, முறையற்றது என்று நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. அவற்றுக்கு நியாயமாக முகம் கொடுக்க வேண்டிய தேவை என்பது மார்க்சிய வரலாற்றியலாளர்களுக்கு இருக்கிறது என்பதாக இர்ஃபான் ஹபீப் எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களே, சில அடிப்படையான சவால்களும் இருக்கின்றன என்கிறார் ஹபீப். அவை என்ன அடிப்படையான சவால்கள்? புகாரினின் கம்யூனிசத்தின் அடிச்சுவடிகள் குறித்த நூலினை விமர்சித்த ஆண்டனியோ கிராம்சி போரை பற்றி குறிப்பிடுகையில் எதிரியின் பலத்தின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும், பலவீனத்தின் மீது அல்ல என்று குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக மார்க்சிய நிலைகளை
ஆற்றுப்படுத்துவதும் விரிவுபடுத்துவதும் அவசியம் என்கிறார் இர்ஃபான் ஹபீப். அப்படி ஒதுக்கி தள்ளுவது என்பது மோசமான வழிமுறை என்கிறார் அவர். அப்படி அவற்றை ஒதுக்கி தள்ளாமல் முறையாக ஆய்வு செய்து பதிலளிக்க வேண்டும் என்கிறார். விஞ்ஞான சோசலிசத்திற்கு வெளியிலிருந்து வரும் விமர்சனங்கள் அல்லாமல் உள்ளுக்குள் தொடர்ச்சியான விவாதம் தேவை என்கிறார். இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் பன்மை தன்மை என்ற பண்பு பற்றி அப்போதே மாசேத்துங் குறிப்பிட்டார் என்றும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். உண்மை என்பது சிறுபான்மை கருத்தாகத்தான் இருக்கும். அனைத்து உண்மைகளும் முதலில் சிறுபான்மையினரால் முன்வைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் என்றார் மாவோ. இது புரட்சிகர கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் பெருமளவு பொருந்தும் என்கிறார் ஹபீப். எந்த ஒரு கருத்துமே தொடக்க நிலையில் சிறுபான்மையினதாகத்தான் இருக்கும். மார்க்சியம் கூட அளவு மாற்றம் குணமாற்றம் என்று சொல்லுகிறது. அளவு குறைவாக இருக்கும்போது ஒரு பொருளினுடைய குணம் மாறிவிடுவதில்லை. மாங்கனி இருக்கிறது, மாங்கனியில் கனியாவதற்கான அல்லது கனியிலிருந்து அழுகி போவதற்கான அந்த கூறுகள் இருக்கின்றன. அவை அதிகரிக்க அதிகரிக்கத்தான் கனியினுடைய தன்மை வீழ்த்தப்பட்டு அழுகல் தன்மை மிகுதியாகிறது. எனவே அளவு மாற்றம் என்பது குணமாற்றம். அப்படித்தான் உண்மை என்பதற்கும் உண்மை என்பது எப்போதுமே சிறுபான்மையினுடைய கருத்தாகத்தான் இருக்கும் என்பதாக மாசேத்துங் சொன்ன அந்த மேற்கோளை காட்டி மிக விரிவாக விவாதிக்கிறார் இர்ஃபான் ஹபீப். மார்க்சியத்தை ஒரு நிர்ணயவாதமாக அணுகும் பாட நோக்கிலான பார்வையே மார்க்சிய வரலாற்று வரைவியலை எளிதாக புரிந்து கொள்வதில் உள்ள பொதுவான சிக்கல் என்று குறிப்பிடுகிறார் ஹபீப். பாட நோக்கிலான பார்வை என்பது மார்க்சியத்தை ஒரு கெட்டி தட்டி போன ஒரு சூத்திரமாக, கோட்பாடாக, கொள்கையாக பார்ப்பது. உண்மையில் மார்க்சியம் என்பது ஒரு இயங்கக்கூடிய விஞ்ஞானம். அது மக்கள் சமூகத்தின் மீது பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஞ்ஞானமாக இருக்கிறது. எனவே தன்னளவில் மாற்றத்தை முன்மொழியக்கூடிய மார்க்சியமும் சிற்சில மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதை உள்வாங்கிக் கொள்ளாத போக்கு என்பது இந்த மார்க்சிய கோட்பாட்டாளர்களிடம் இருக்கிறது, ஒரு நிர்ணயவாதமாக இருக்கிறது என்பதாக ஹபீப் எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களே, உற்பத்தி தொழில்நுட்பமே சமூக உறவுகளை நிர்ணயிக்கிறது. உற்பத்தி தொழில்நுட்பம் என்பதுதான் உற்பத்தி சக்திகள், சமூக உறவுகள் என்பது உற்பத்தி உறவுகள். எனவே உற்பத்தி தொழில்நுட்பம்தான் சமூக உறவுகளை நிர்ணயிக்கின்றன. இவை இரண்டும் சேர்ந்தது உற்பத்தி முறை எனப்படுகிறது. அது உலக கருத்துக்களையும் பண்பாட்டையும் உருவாக்குகிறது. இந்த உலக கருத்துக்களையும் பண்பாட்டையும் தான் மார்க்சியம் மேற்கட்டுமானம் என்கிறது. உற்பத்தி உறவுகள் அடிக்கட்டுமானம், கருத்துக்களும் பண்பாடும் மேல் கட்டுமானம் என்பதாக மார்க்சியம் குறிப்பிடுகிறது. அதனால்தான் சமூக இருப்பே சமூக உணர்வை தோற்றுவிக்கிறது என்று மார்க்ஸ் குறிப்பிட்டார். இது நாள் வரையிலுமான வரலாறுகள் அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையில் ஒலிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் முக்கியமானவை என்கிறார் ஹபீப். இவை உற்பத்தி முறை, சமூக அமைப்புகள், குறிப்பாக நிலப்பிரபுத்துவம் குறித்த அம்சங்களில் மார்க்சிய வரலாற்று அறிஞர்களுக்கு இடையே நடைபெற்ற நீண்ட விவாதங்களுக்கிடையே மறைந்து போகிறது என்கிறார். எது மறைந்து போகிறது? இது நாள் வரையிலுமான வரலாறுகள் அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறுகளே என்கிற இந்த உண்மை மார்க்சிஸ்டுகளுக்கு இடையிலான, மார்க்சிய வரலாற்று அறிஞர்களுக்கு இடையிலான விவாதத்திலே மறைந்து போய்விடுகிறது. இந்த அடிப்படையை நாம் மறந்துவிடக்கூடாது என்கிறார் இர்ஃபான் ஹபீப். காலனியத்துக்கு முந்தைய இந்தியாவை நிலப்பிரபுத்துவ நாடாக மார்க்ஸ் கருதவில்லை. ஆனால் முதல் 1000வது ஆண்டின் மத்தியில் அல்லது காலனியம் வெற்றி பெறும் சமயத்தில் நிலப்பிரபுத்துவம் இருந்தது என்று டிடி கோசாம்பியும் RS சர்மாவும் வாதிடுகிறார்கள். இந்த வாதத்தை எடுத்து விளக்குகிறார் இர்ஃபான் ஹபீப். சமூக அமைப்புகள் அனைத்தும் முரண்பாடுகளுடன் இருக்கின்றன.
அடிப்படையான முரண்பாடுகள் வர்க்கங்களை ஒட்டியே அமைந்துள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை முரண்பாடு என்பது பல்வேறு நிலைகளில் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஆனால் அடிப்படை முரண்பாடு எது என்றால் அது வர்க்கத்தை ஒட்டியே அமைகிறது. அவை வர்க்க போராட்டங்களின் மூலம் வெளிப்படுகின்றன. மார்க்சிய வரலாற்று அறிஞருடைய பணி என்ன? ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களினுடைய கலகங்களை எடுத்து விளக்குவதாக மட்டும் அமையாமல் அதன் இயல்பையும் அதில் பங்கேற்றுள்ளவர்களினுடைய உண்மையான வர்க்க பின்னணியையும் உணர்ந்து பகுப்பாய்வை செய்வதும் அவசியமாகும் என்கிறார் ஹபீப். எனவே இந்த கலகங்களை விளக்குவது மட்டும் மார்க்சிய வரலாற்று அறிஞருடைய பணி அல்ல. மாறாக கூடுதலாக அந்த கலகங்களினுடைய இயல்பு என்ன, அதில் பங்கேற்றிருப்பவர்களினுடைய உண்மையான வர்க்க பின்னணி என்ன என்று பகுப்பாய்வை மேற்கொள்ளுவதும் அவசியம் என்கிறார். வர்க்க போராட்டங்கள் என்பவை 2 தளங்களிலே தோன்றுகின்றன. ஒன்று ஒடுக்கப்பட்டவர்களுடைய எழுச்சி. உதாரணமாக விவசாயிகளுடைய போராட்டத்தை நாம் சொல்லலாம். இரண்டாவது ஆளும் வர்க்கங்களுக்கு இடையிலான மோதல். பிரெஞ்சு புரட்சியில் முடியாட்சிக்கு முதலாளித்துவத்துக்கும் இடையிலான போராட்டத்தை இப்படி சொல்லலாம். எனவே இந்த 2 வகைகளில் 2 தளங்களிலே வர்க்க போராட்டங்கள் தோன்றுகின்றன என்று ஹபீப் எடுத்து காட்டுகிறார். விவசாயிகள் தமது சொந்த சித்தாந்தம் எதையும் உருவாக்கவில்லை என்ற கிராம்சியினுடைய கூற்று ஆய்வுக்குரிய ஆர்வமூட்டும் கோட்பாடு என்கிறார் ஹபீப். கிராம்சியினுடைய சொல்லாடலை பயன்படுத்தி மேட்டுக்குடி வர்க்கங்கள் போன்றவற்றை சேர்த்து ஒரு வித்தியாசமான வழியில் சித்தாந்தத்திலும் பண்பாட்டிலும் விளிம்பு நிலை வர்க்கங்களின் தன்னாட்சியை வற்புறுத்துகிறார்கள் சில ஆய்வாளர்கள். இவ்வாறு வலியுறுத்தும் விளிம்பு நிலை சிந்தனையாளராகிய ரணஜித் குஹா மற்றும் பிற அறிஞர்களை முன்வைத்து விவாதிக்கிறார் ஹபீப். அவர்கள் குறிப்பிடும் விளிம்பு நிலை வர்க்கங்கள் என்பவை உண்மையில் வர்க்கங்கள் அல்ல. சாதிகள், பழங்குடிகள், சமூகங்கள் ஆகியவற்றையே அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அங்கு ஜமீன்தார்களும் விவசாயிகளும் இருப்பர் என்கிறார் ஹபீப். எனவே விளிம்பு நிலை வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை வர்க்கம் என்பது கேள்விக்குரியது என்கிறார். இது வர்க்கமாக இருக்கவில்லை, அது சாதியாகவும் இன்ன பிற வடிவங்களிலும் இருக்கின்றன என்ற விமர்சனத்தை ஹபீப் முன்வைக்கிறார். இத்தகைய முரண்பட்ட குழுக்கள் மார்க்சியத்தின் தொழிலாளி வர்க்கத்தைப் போல தன்னாட்சி சித்தாந்தங்களுடன் வளர்ச்சி பெறுவது சாத்தியமற்ற ஒன்றாகும் என்பது ஹபீப்பினுடைய கருத்து. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் காலனிய உருவாக்கத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை முறையாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். 19ஆம் நூற்றாண்டு காலனியத்தை மார்க்சிய அடிப்படையில் புரிந்து கொள்வதிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்கிறார் ஹபீப். லெனின் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம் என்ற தலைப்பில் ஒரு நூலினை எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே லெனின் இப்படி சொல்லுகிறார்: ஏகாதிபத்தியமானது முதலாளிகளினுடைய கருவி என்ற வகையில் நிதி மூலதன வளர்ச்சியின் பொழுது மட்டுமே பிரதேசங்களையும் செல்வங்களையும் தேடி உலகம் முழுவதும் அலைவதாக குறிப்பிட்டிருக்கிறார். 1840க்கும் 1860க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டனில் தாராள போட்டி உச்சத்திலே இருந்தபோது முன்னணி முதலாளித்துவ அரசியல்வாதிகள் காலனி கொள்கையை எதிர்த்திருக்கிறார்கள். காலனிய விடுதலையும் பிரிட்டனிலிருந்து அவை முழுவதுமாக விடுபடுவதும் தவிர்க்க முடியாததும் விரும்பத்தக்கதுமாகும் என்றார் லெனின். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய தாராள வர்த்தகர்களின் காலனிய எதிர்ப்பை மார்க்ஸ் சந்தேக கண் கொண்டுதான் பார்த்தார் என்று அறிந்திருந்தால் லெனின் இவ்வாறு எழுதியிருக்க மாட்டார் என்பது உறுதி என்கிறார் ஹபீப். ஆங்கில தேசத்திலே தாராள வர்த்தகர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள். எனவே இதை முற்போக்கானது என்று லெனின் கருதுகிறார், அந்த கருதுகோளை முன்வைக்கிறார். ஆனால் மார்க்ஸ் இதை சற்று சந்தேகத்துடன் தான் அணுகினார் என்கிறார் ஹபீப்.
இந்தியாவை காலனி ஆதிக்கவாதிகள் கைப்பற்றும் போது இந்த தாராள வர்த்தகர்கள் அமைதியாக இருந்தார்கள், அமைதி காத்தனர். இயல்பான எல்லையை காலனி ஆதிக்கம் அடைந்த பிறகு போலித்தனமான அமைதிக்காக அவர்கள் கூக்குரலிட்டனர். ஆனால் முதலில் இந்தியாவை பெற்ற பின்னரே அவர்கள் அத்தகைய தரும சிந்தனைக்கு வந்தனர் என மார்க்ஸ் 1853 எடுத்து காட்டிவிடுகிறார். சமச்சீரற்ற பரிவர்த்தனை என்ற கருத்தை முன்வைத்து ஏழை நாடுகளை பணக்கார நாடுகள் சுரண்டுகின்றன என குறிப்பிடும்போது மார்க்ஸ் ஒரு பிரச்சனையை கவனத்தில் கொள்ளவில்லை என்கிறார் ஹபீப். பிரிட்டனில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட சரக்குகளினுடைய உபரி மதிப்பு ஆங்கிலேய தொழிலாளிகளை சுரண்டியதுதான், அது இந்திய தொழிலாளிகளை சுரண்டியது அல்ல என்கிற குறிப்பை அவர் தருகிறார். ஆயினும் இத்தகைய ஏற்றுமதியே இந்தியாவில் பெருமளவில் வேலையின்மையையும் கைவினைஞர்களின் துயரத்தையும் தோற்றுவித்தது. இதை மார்க்ஸ் கவனத்தில் கொள்ளவில்லை என்கிறார். இங்கிலாந்திலிருந்து சரக்குகள் இந்தியா போன்ற காலனியாதிக்க நாடுகளுக்கு வந்தபோது அந்த சரக்குகள் ஒரு உபரி மதிப்பை சுமந்து கொண்டு வந்தன. அந்த உபரி மதிப்பு யாருடையவை என்றால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கமிடமிருந்து சுரண்டப்பட்ட உபரி மதிப்பு. அது இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தது. இந்தியாவிலே அந்த சரக்கு விநியோகிக்கப்பட்ட போது இங்கே இருந்த உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளிகளினுடைய வேலைகள் பறிபோயின. தொழில்களை விட்டு அவர்கள் வெளியேறுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர். இப்படியான ஒரு தன்மை இருப்பதை மார்க்ஸ் தன்னுடைய ஆய்விலே கருத்தில் கொள்ளவில்லை என்பதாக இர்ஃபான் ஹபீப் எடுத்துக்காட்டுகிறார். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மார்க்சினுடைய கருத்துக்களுக்கு இன்னும் அடி உரமாக, அடிக்குறிப்புகளாக பல்வேறு குறிப்புகளை தந்து நமக்கு விளக்கத்தை தருபவர் என்று ஹபீப் ரோசா லுக்சம்பரை அடையாளப்படுத்துகிறார். ரோசா லுக்சம்பர் தான் இந்த தன்மையில் மார்க்சியத்தை, குறிப்பாக காலனி ஆதிக்கத்தில் முதலாளிகளுடைய பங்கினை, அதனுடைய சுரண்டு முறைமையினை சற்று விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதாக நாம் சொல்லலாம். இந்திய தேசிய இயக்கத்தை குறித்த மார்க்சிஸ்டுகளின் பார்வையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை எடுத்து காட்டுகிறார் ஹபீப். ரஜினி பாமிதத் எழுதிய இன்றைய இந்தியா என்ற நூலுக்கு பிறகு தேசிய இயக்கங்களை பற்றிய மார்க்சியவாதிகளின் ஏராளமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நண்பர்களே, ரஜினி பாமிதத்தினுடைய இன்றைய இந்தியா நாம் அனைவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான நூல். ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் இந்தியாவினுடைய வரலாற்றை அவர் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதைப் போலவே இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற தலைப்பிலே EMS நம்பூதிரிபாட் மிக ஆழமான விவரங்களை கொண்ட ஒரு நூலினை எழுதியிருக்கிறார். தேசிய இயக்கம் என்பது நிலச்சுவான்தார்களையும் சமஸ்தானங்களையும் தவிர விவசாயிகள், குட்டி முதலாளிகள், முதலாளிகள், தொழிலாளிகள் என அனைத்து வர்க்கங்களையும் சேர்த்த ஐக்கிய முன்னணி என்பதாக பொதுவான புரிதல் இருக்கிறது. முதன்மை தேசிய இயக்கமான இந்திய தேசிய காங்கிரஸ் 1930களின் பிற்பகுதியில் ஐக்கிய முன்னணி நிலைக்கு நெருக்கமாக வந்த போதிலும் அது எல்லா நேரங்களிலும் அத்தகைய நிலையை பிரதிபலிக்கவில்லை. எனவே ஒரு ஐக்கிய முன்னணி நிலைப்பாடு என்பது இந்திய தேசிய இயக்கத்தில் இருந்தது என்று மார்க்சிய வரலாற்று அறிஞர்கள் காணுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுகிறார் ஹபீப். கோடிக்கணக்கான மக்களை திரட்டுவதில் காந்திஜி வெற்றி பெற்றார். இது இந்திய மக்களுக்காக செய்யப்பட்ட இரவா புகழ் கொண்ட காரியமாகும் என்கிறார் ஹபீப். இதனை ஒரு மாயையாக அல்லது முக்கியத்துவமற்றதாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக அறிவாளிகளும் விளிம்பு நிலை சிந்தனையாளர்களும் குறிப்பிடுவதற்கு எதிராக இடதுசாரிகள் நிற்க வேண்டும் என்கிறார். நண்பர்களே, 1917 மாபெரும் ரஷ்ய புரட்சி நடைபெற்றது. மாமேதை லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி, நவம்பர் புரட்சி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது.
இங்கே பாரதி அந்த செய்தியை கேள்விப்பட்டு வரவேற்றான் என்பதை நாம் அறிவோம். பராசக்தி கடைக்கண் வைத்தாள் ஆங்கே. ருஷ்ய நாட்டின் மீது பராசக்தி கடைக்கண் வைத்திருக்கிறாள். கிருதயுகம் எழுகமாதோ என்று அவன் பாடியிருக்கிறான். எனவே பாரதி வரவேற்றான் என்பதை நாம் பார்க்கிறோம். 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியினுடைய தோற்றத்தோடு உருவான சோசலிச சமூகங்களின் வரலாற்றை பகுப்பாய்வு செய்யும் மார்க்சிய வரலாற்று வரைவியல் முழுமையாக இல்லை என்பது ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட பலவீனம் என்கிறார் ஹபீப். எனவே சோசலிச கட்டுமானங்களை குறித்த ஆய்வுகள், சோசலிச நாடுகளிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறித்த ஆய்வுகள் மிக முதன்மையாக மேற்கொள்ளப்படவே இல்லை என்கிறார் ஹபீப். மூலதனம் முதலாளியத்தின் இயக்க விதிகளை புரிந்து கொள்வதற்கான தத்துவார்த்த அடிப்படையை வழங்கியது. கார்ல் மார்க்சினுடைய இந்த நூல் அப்படியான ஒரு தத்துவார்த்த அடிப்படையை நமக்கு தருகிறது. ஆனால் சோசலிசத்துக்கான அடிப்படையை அது குறிப்பிடவில்லை. சோசலிசத்திற்கான அடிப்படைகளை அது விவரித்து சொல்லவில்லை என்பதாக ஹபீப் விமர்சனங்களை முன்வைக்கிறார். சோசலிசத்தை எது உருவாக்கும்? அரசு தொழிற்சாலைகளை நடத்த வேண்டும், கூட்டுப்பண்ணை அடிப்படையில் வேளாண்மை நடைபெற வேண்டும், அதுவே சோசலிசத்தை உருவாக்கும் என்ற சிந்தனை வெகு காலமாக இருந்தது. ஸ்டாலின் பல அடிப்படை அம்சங்களுக்கு தீர்வு காணாமல் விட்டுவிட்டார் என்கிற விமர்சனத்தையும் அவர் சொல்லுகிறார். உயர் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உற்பத்தியை பெருக்குவதே சோசலிசம் என ஸ்டாலின் குறிப்பிட்டார் என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். எனவே உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்க வேண்டும், அதனுடைய அடிப்படையிலே உற்பத்தியை பெருக்குவது என்பது இதுதான் சோசலிசத்தினுடைய இலக்கு என்பதாக ஸ்டாலின் குறிப்பிட்டதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். மாசேதுங் தனது முரண்பாடுகள் பற்றி என்னும் கட்டுரையில் மார்க்சிய இயக்கவியல் கொள்கைக்கு அடிப்படையான வளம் சேர்த்தார் என அல்தூசர் குறிப்பிடுகிறார். ஸ்டாலின் முரண்பாடுகளை உணரத் தவறினார். சோசலிச சமுதாயம் எத்தகைய முரண்பாடுகளை தீர்க்க வேண்டும்? சோசலிசத்துக்கான மாறுதல் கட்டம், சோசலிசம் அல்லது கம்யூனிசத்தினுடைய தொடக்க நிலையான காலகட்டம் ஆகிய இரண்டு காலகட்டங்களிலும் முரண்பாடுகள் இருக்கும். இந்த முரண்பாடுகளை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முரண்பாடுகளை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரும் என்பது வரலாற்றினுடைய விதியாக இருக்கிறது என்று ஹபீப் எடுத்துக்காட்டுகிறார். புரட்சிக்கு பிந்தைய சோசலிச கட்டுமானங்கள் உருவாக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன விதமான முரண்பாடுகள் இருக்கும், எந்தெந்த வர்க்கங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வர்க்கம் அற்ற சமூகம் என்பது கம்யூனிச சமூகம்தான். சோசலிச சமூகத்திலும் ஒரு விதமான வர்க்க நிலை என்பது இருக்கிறது. அது கம்யூனிசத்தை அடைவதற்கான ஒரு இடைக்கட்டம்தான். எனவே அந்த இடைக்கட்டத்தில் எவ்வாறான முரண்பாடுகள் இருக்கும் என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். பாட்டாளி வர்க்கத்திற்கும் முன்னாள் முதலாளிகள் மற்றும் நிலப்பிரபுகளுக்கு இடையில் முரண்பாடு இருக்கும். இது புரட்சிக்கு பிந்தைய முரண்பாடு. பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்கும், புரட்சியை சாதித்திருக்கும். ஆனால் இந்த பாட்டாளி வர்க்கத்திற்கும் முன்னாள் முதலாளிகளின் அல்லது நிலப்பிரபுகளுக்கும் இடையிலே முரண்பாடு இருக்கும் என்கிற மிக நுட்பமான செய்தியை எடுத்துக்காட்டுகிறார் ஹபீப். அதை போலவே பாட்டாளிகளுக்கும் குட்டி முதலாளிகள், அதாவது பணக்கார விவசாயிகள், இவர்களுக்கு இடையில் வெளிப்படையான வர்க்க முரண்பாடுகள் இருக்கும் என்கிற இந்த இரண்டு அம்சங்களையும் மார்க்சியர்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக ஹபீப் விவரிக்கிறார். கம்யூனிசத்தின் உயர்ந்த கட்டம் குறித்த கோத்தா திட்டத்திற்கான விமர்சனத்தில் மார்க்ஸ் இப்படி குறிப்பிடுகிறார். 1. மூளை உழைப்பு, உடல் உழைப்பு, இந்த இரண்டுக்குமான முரண்பாடு. 2. நகரங்களுக்கும் கிராமப்புறங்களுக்குமான முரண்பாடு. இந்த இரண்டு முரண்பாடுகளையும் கார்ல் மார்க்ஸே எடுத்துக்காட்டுகிறார். உழைப்பிலே இப்படியான ஒரு பிரிவினை வந்து விடுகிறது. மூளை உழைப்பு என்ற ஒன்று வந்து விடுகிறது, உடல் உழைப்பு என்ற ஒன்று வந்து விடுகிறது.
இப்படியான முரண்பாடு என்பது ஒரு சோசலிச சமுதாயத்திலும் இருக்கும் என்கிறார் அவர். அதை போலவே நகரங்களுக்கும் கிராமப்புறங்களுக்குமான முரண்பாடு, இது உற்பத்தி அடிப்படையிலும் இருக்கும். நகரங்கள் சில தன்மைகளை கொண்டிருக்கும், கிராமங்கள் வேறு சில தன்மைகளை கொண்டிருக்கும். எனவே கிராமம் நகரம் என்கிற இந்த எதிர்வு நிச்சயமாக ஒரு சோசலிச சமுதாயத்திலும் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த முரண்பாடுகளை, சோசலிச சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள ரஷ்ய இலக்கியங்கள் துணை செய்கின்றன. மிகையில் ஷோலக்கோவ் எழுதிய கன்னி நிலம் எனக்கூடிய அந்த நாவல் இந்த முரண்பாட்டை மிக நுட்பமாக விளக்கி போகிறது. அண்மையில் ஷோலக்கோவ் எழுதிய நிலம் என்னும் நல்லாள் என்னும் ஒரு ருஷ்ய புதினத்தை படித்தேன். அதிலே இந்த கிராமத்திற்கும் நகரத்திற்குமான வேறுபாடு, அதைப்போல பாட்டாளி வர்க்கத்திற்கும் குட்டி முதலாளிகளுக்குமான வேறுபாடு, சிறு நில விவசாயிகளுக்குமான வேறுபாடு மிக நுட்பமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இப்படியான ருஷ்ய இலக்கியங்கள் அல்லது சீன அல்லது வியட்நாமிய இலக்கியங்கள் இந்த கோட்பாடுகளை ஒரு நடைமுறை தன்மையோடு புரிந்து கொள்ள நமக்கு மேலும் வாய்ப்பளிக்கும் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த முரண்பாடுகளை எப்படி தீர்ப்பது? பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது ஒரு கட்சியின் சர்வாதிகாரமா, இரண்டும் ஒன்றா என்ற கேள்வியை ஹபீப் எழுப்புகிறார். ஆளும் கட்சி அல்லது தலைமைக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் எப்போதும் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். கட்சியின் பெயர் வெறுமனே தொழிலாளர் வர்க்க கட்சி என்பதாலேயே அது மாறிவிடாது என்கிறார். இந்தியாவிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பதத்தை தாங்கிய கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அவை கம்யூனிஸ்ட் என்ற பெயரை தாங்கி இருக்கின்றன. எல்லா கட்சிகளுமே கம்யூனிச சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்றனவா என்பது கேள்விக்குரிய ஒன்றுதான். ஏனென்றால் புரட்சியை சாத்தியமாக்க ஒரு புரட்சிகரமான கட்சி வேண்டும் என்பது மார்க்சிய முன்னோடிகள் தரக்கூடிய குறிப்பு. எனவே புரட்சியை நிகழ்ச்சி நிரலில் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் எவையவை, புரட்சியை நிகழ்ச்சி நிரலில் இல்லாமல் வெறுமனே பெயரிலே தாங்கியிருக்கக்கூடிய கட்சிகள் எவையவை என்பதாக நாம் ஒரு தனியான பகுப்பாய்வை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. அதை போலத்தான் திராவிடம் என்ற பதமும், திராவிடம் என்ற சொல் இல்லாத தமிழக கட்சிகளினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனால் திராவிடம் என்கிற கொள்கையை அந்த கட்சிகள் முழுமையாக வரித்திருக்கின்றனவா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. கொள்கை அப்படியே இருக்கிறது, கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் என்றார் அறிஞர் அண்ணா. திராவிட நாடு தனி நாடு என்கிற கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம், ஆனால் அந்த கொள்கை அப்படியே இருக்கின்றன என்று அவர் சொன்னார். உண்மையில் அப்படி ஒன்று இருக்க முடியுமா என்பது வேறு விஷயம். இது திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தத்துவார்த்த தற்கொலை. கட்சி காப்பாற்றப்பட்டது, அது வேறு. ஆனால் தத்துவம் தற்கொலை செய்து கொண்டது என்பதையும் நாம் இங்கே இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. மார்க்சிய வரலாறு எழுதியல் முறையில் உள்ள சிக்கல்களை மிகவும் ஆழமாக விவாதிக்கிறார் ஹபீப். மார்க்சின் போதாமைகளையும் மார்க்ஸை விமர்சிப்பவர்களினுடைய போதாமைகளையும் அவர் தொகுத்துரைக்கிறார். அதைப்போல இந்த நூலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு கட்டுரை இந்தியாவை பற்றிய மார்க்சின் பார்வை என்பதாகும். 1850களில் இந்தியாவை குறித்த கட்டுரைகளை எழுதினார் மார்க்ஸ். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் எதிர்கால விளைவுகள் எனும் 2 கட்டுரைகளை 1853லேயே நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் இதழில் வெளியிடுகிறார். பிறகு ஏங்கல்ஸுக்கு எழுதிய கடிதங்களில் இந்தியாவை பற்றி எழுதுகிறார். மூலதனத்தில் முதலாளித்துவம் பற்றிய பகுப்பாய்வில் அவர் இந்தியாவையும் இணைத்து கொண்டார். 1853இல் மார்க்ஸ் எழுதிய போது ஹெகலின் விளக்கத்தை தொடக்க புள்ளியாக கொண்டு எழுதுகிறார். இந்துஸ்தானியர்களுக்கு வரலாறு ஏதுமில்லை என்பது ஹெகலினுடைய கருத்து.
புதிய அரசியல் நிலைமைகளை உருவாக்கக்கூடிய எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. ஒருங்கிணைந்த இந்திய கலாச்சாரம் என்பது ஒரு மௌடீகமான செயல்பாடற்ற விரிவாக்கமே என்கிறார் ஹெகல். மார்க்ஸ் இப்படி குறிப்பிடுகிறார்: இந்திய சமுதாயத்திற்கு வரலாறு ஏதுமில்லை, குறைந்தபட்சம் அறியப்பட்ட வரலாறு ஒன்றுமில்லை. அடுத்தடுத்து வந்த படையெடுப்பாளர்கள் அவர்களுடைய பேரரசை நிறுவியதும் சமுதாயம் எவ்வித எதிர்ப்பும் மாற்றமுமின்றி அமைதியாக இருந்ததும் தான் அதன் வரலாறாக இருந்தது என்று மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் இந்திய சமூகம் இருந்தது என்று மார்க்ஸ் முன்வைக்கிறார். ஆனால் உண்மையில் எதிர்ப்புகள் என்பவை இல்லாமல் இருந்தனவா, அல்லது நாம் அடையாளம் காணப்பட முடியாத அளவிலே எதிர்ப்புகள் இருந்தனவா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அதைப்போல இந்திய கிராம சமுதாயத்தை மாற்ற முடியாத கெட்டி தட்டி போன ஒன்றாக கருதுகிறார் மார்க்ஸ். கிராமத்தினுடைய வருமானம் என்பது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பகுதி மன்னருக்கு, மற்றொரு பகுதி விவசாயிகளுக்கு. நிர்ணயிக்கப்பட்ட, மாற்ற முடியாத, ஒருவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இது இருந்தது என்கிறார் மார்க்ஸ். தனி மனிதர்கள் தீர்மானிக்க முடியாது, அல்லது தனி மனித சமூகம் தீர்மானிக்க முடியாது. இது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இந்த கட்டமைப்புக்கு அனைவருமே கட்டுப்பட்டிருந்தார்கள் என்பதாக மார்க்ஸ் எடுத்து காட்டுகிறார். ஹெகலின் 5ஆம் அறிக்கை தவிர இந்தியா குறித்த பல நூல்களை படித்திருந்தார் மார்க்ஸ். அந்த நூல்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார் ஹபீப். வில்கின் தென்னிந்தியாவை பற்றிய வரலாற்று வரைபடம், ஜான் கேம்பலின் நவீனகால இந்தியா, ஜேம்ஸ் மில்லின் பிரிட்டிஷ் இந்திய வரலாறு, நாடாளுமன்ற விவாதங்கள், அறிக்கைகள் முதலானவற்றையும் அவர் படித்திருக்கிறார். சர் வில்லியம் ஜோன்ஸ் மொழிபெயர்த்த மனுஸ்மிருதி, பிரான்ஸ்காயின் பெர்னியரின் பயணங்கள், இவற்றையெல்லாம் மார்க்ஸ் கற்றிருந்தார் என தெரிகிறது என்கிறார் ஹபீப். இந்திய கிராமிய சமுதாயத்தில் சொத்து அனைவருக்கும் பொதுவாக இருந்தது என்று மூலதனம் முதல் தொகுதியில் குறிப்பிடுகிறார் மார்க்ஸ். பொதுவில் சாகுபடி செய்தனர் என பல இடங்களிலே அவர் குறிப்பிடுகிறார். இந்திய கிராம சமுதாயத்தில் பொது நிலவுடைமைக்கு அப்பால் 2 வேறுபட்ட போக்குகள் நன்கு ஒருங்கிணைந்திருப்பதை மார்க்ஸ் கண்டார். ஒருபுறம் வேலை பிரிவினை வளர்ச்சி பெறாத நிலையில் வேளாண்மை மற்றும் உற்பத்தி பணிகளை ஒருங்கிணைந்த வகையில் மேற்கொள்ளக்கூடிய நிலை, மற்றொரு புறம் மாற்ற முடியாத வேலை பிரிவினையாக நேரெதிரான வளர்ச்சி சாதிய முறையின் மூலம் நிறுவப்பட்டிருந்தது என்பது. எனவே இந்த இருவிதமான போக்குகள் கிராம சமுதாயத்தில் இருந்தன என்கிறார் மார்க்ஸ். எனவேதான் கிராம சமுதாயம் ஒரு முழுமையை நோக்கி வளரவில்லை. எனவே இந்திய சமுதாயத்தில் ஒரு நிலைத்த உயிரற்ற முறை இருந்துள்ளது என்கிறார் மார்க்ஸ். இந்த மாற்ற முடியாத நிலைமைகளுக்கு காரணம் சமூக கட்டமைப்புக்குள் இருந்த உள்ளூர் தொழில் அமைப்பும் சாதிய தனித்துவமுமே ஆகும் என்கிறார் மார்க்ஸ். கிராம சமுதாயத்திற்குள்ளே ஆரம்பத்தில் அடிமை முறை நிலவியதை எடுத்து காட்டுகிறார். சமுதாயத்தில் உள்ள தனிநபர்களை நேரடியாக சுரண்டுவதை காட்டிலும் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சுரண்டுவதன் மூலம் வெற்றியாளர்களுக்கு பெருமளவு உபரி கிடைக்கும் என்ற அர்த்தத்திலேயே இப்படி குறிப்பிட்டார் என்கிறார் ஹபீப். இந்திய கிராம சமுதாயத்தில் நிலவிய இந்த சுரண்டல் முறையை எதேச்சதிகாரம் என பெயரிட்டு அழைத்தார் மார்க்ஸ். நிலத்தின் ஒரே உடைமையாளன் மன்னனே என்ற பெர்னியரின் கருத்தை மார்க்ஸ் சுட்டிக்காட்டுகிறார். பெர்னியருடைய கருத்து இது. தனிச்சொத்துரிமை முறை இல்லாததாலேயே முகலாய பேரரசும் பிற கீழத்தேய தேசங்களும் வீழ்ச்சிக்குள்ளாயின என்கிறார் பெர்னியர். எனவே நிலத்தினுடைய உடைமையாளன் என்பவன் மன்னன் மட்டுமே என்று மார்க்ஸ் அதை மேற்கோள் காட்டுகிறார். இன்றைக்கும் நிலம் என்பது அரசுக்குத்தானே சொந்தம். நான் 5 ஏக்கர் வைத்திருக்கிறேன், 10 ஏக்கர் வைத்திருக்கிறேன் என்பது எதை காட்டுகிறது? நான் சொத்து உடையவனாக காட்டுகிறது. ஆனால் உண்மையில் அந்த 5 ஏக்கரோ அல்லது 10 ஏக்கரோ அல்லது மூப்பனார் வாண்டையார்களுக்கு இருக்கக்கூடிய
ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களோ உண்மையில் அவர்களுக்கு சொந்தமானதா? இல்லை, அவை அரசுக்கு சொந்தமானவை. நாம் அந்த நிலத்திற்கான வாடகைதாரர் மட்டுமே. வரி என்பது அதைத்தானே காட்டுகிறது. நிலத்திற்கு வரி கட்டுகிறோம். எனவே வரி என்பது அதனுடைய வடிவம் தானே. அதிலும் நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய உரிமைதான் உடைமையாளர்களுக்கு, நிலத்திற்கு கீழே இருப்பது அரசாங்கத்திற்கு. அது புதையல் ஆனாலும் சரி, மீத்தேன் ஆனாலும் சரி. எனவே நிலம் என்பது இன்றைக்கும் அரசினுடைய கட்டுப்பாட்டை மீறாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை முதலாளித்துவம் என்பது முழுமையாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையிலும் இதை இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, மார்க்ஸ் முன்வைத்த ஆசிய உற்பத்தி முறை பற்றி அவருக்கு பின்னாளில் சில தயக்கங்கள் இருந்தன என்கிறார் ஹபீப். இந்தியாவில் எழுந்த விவசாயிகளினுடைய எதிர்ப்பு இயக்கம் குறித்து மார்க்ஸ் மிக நுட்பமான அவதானத்தை கொண்டிருந்தார். அவர் அந்த கிளர்ச்சியை செய்த போராளிகளினுடைய பக்கம் நின்றார். இந்த கட்டுரையினுடைய இறுதியிலே ஹபீப் இப்படி குறிப்பிடுகிறார்: நவீன வரலாற்றில் தன்னிகரற்ற மனிதர் ஒருவர் இருக்கிறார் எனில் அவர் காரல் மார்க்ஸ் மட்டுமே என்று குறிப்பிட்டுவிட்டு இந்த கட்டுரையினுடைய நிறைவு பகுதியில் சில செய்திகளை சொல்லுகிறார். ஐரோப்பிய சோசலிச இயக்கத்தின் இலக்கு காலனிய விடுதலைதானே தவிர காலனிய சீர்திருத்தம் அல்ல என 1853ஆம் ஆண்டில் மார்க்ஸ் குறிப்பிட்டார் என்பது. இந்திய மக்கள் தமது போராட்டத்தின் மூலமாக ஆங்கிலேய நுகத்தடியை தூக்கி எறிந்து தேசிய விடுதலையை பெறுவார்கள் என முன்னறிந்து மார்க்ஸ் கூறினார் என்பது. ஐரோப்பிய தொழிலாளி வர்க்கம் விடுதலை பெறுவதற்கு முன்பே அவர்கள் அதை சாதிப்பார்கள் என்கிறார் மார்க்ஸ். அத்தகைய தீர்க்க தரிசனம் மார்க்ஸுக்கு மட்டுமே சாத்தியமாகும் என்கிறார் ஹபீப். நண்பர்களே, இந்த நூலினுடைய ஏனைய கட்டுரைகளை நான் மிகச் சுருக்கமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆங்கிலேயர் வருகைக்கு முந்தைய இந்தியாவின் நிலவுடைமை, சமூக ரீதியான விநியோகம், ஒரு வரலாற்று ஆய்வு என்கிற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை பேசுகிறார் ஹபீப். சிந்து சமவெளி உற்பத்தி முறைமை, ஆரிய உற்பத்தி முறைமை, மேலிருந்து கட்டப்பட்ட நிலப்பிரபுத்துவம், கீழிருந்து கட்டப்பட்ட நிலப்பிரபுத்துவம் என பல விஷயங்களை பேசுகிறார் ஹபீப். இந்திய வரலாற்றில் விவசாயிகள் என்று விவசாய உற்பத்தி முறை, கருவிகளினுடைய வளர்ச்சி, உற்பத்தி உறவுகளுக்குள்ளே இருந்த உறவும் முரணும் என மிக விரிவாக ஏராளமான குறிப்புகளை கொண்டு செய்திகளை தருகிறார் ஹபீப். இந்திய வரலாற்றில் சாதி என்ற கட்டுரையும் இந்த நூலின் மிக முக்கியமான கட்டுரை. இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை கொல்லாமை, தூய்மைவாதம் ஆகியன பௌத்தத்திலே தான் முதலிலே இருந்தது. பிறகு இம்சையை தன்னுடைய மதத்தினுடைய ஒரு பகுதியாகவே கொண்டிருந்த இந்து மதம் எவ்வாறு இந்த பௌத்தத்திடமிருந்து அகிம்சை என்பதை கடன் பெற்றது, கொள்ளையடித்தது என்கிற இந்த வரலாற்று வழியையும் ஹபீப் எடுத்து காட்டுகிறார். சனாதானம் தன்னை புதுப்பித்து கொண்ட வரலாற்று வழி என்பதாக பல்வேறு செய்திகளை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த கட்டுரையிலே சாதிய முறைமையினுடைய பல்வேறு அம்சங்களை, வடிவங்களை, சாதிக்கும் உற்பத்திக்குமான உறவை அவர் எடுத்து காட்டுகிறார். ஹபீப் ஒரு மேற்கோளை இப்படி எடுத்து காட்டுகிறார்: வணிகமயமான வேளாண்மை பெருமளவிலான விவசாயிகளை நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களாக மாற்றிவிட்டது. இதன் மூலம் பெரும்பாலான பகுதிகளில் கடைநிலை சாதியினர் இன்னமும் பெருமளவில் இருந்த போதிலும் அவர்கள் மட்டுமே நிலமற்றோர் என்ற நிலை மாறி இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது என்கிறார் அவர். எனவே இந்திய நிலவுடைமை நிலமற்றவர்களை மேலும் ஏழ்மைக்கு தள்ளியது, சிறிது நிலம் பெற்றிருந்தவர்களை நிலமற்ற கூலிகளாக ஆக்கியது என்கிற இந்த தன்மையை ஹபீப் எடுத்து காட்டுகிறார். அதை போலவே இந்த கட்டுரையினுடைய இறுதியிலே
ஒரு செய்தியை தருகிறார் ஹபீப். இந்திய மக்களை அவர்களுடைய பொருளாதார ஆன்ம விடுதலைக்கான போராட்டத்தில் ஒருங்கிணைக்க விரும்பும் எவர் ஒருவருக்கும் நமது மக்களின் மனங்களை பிடித்து ஆட்டி வருகின்ற சாதியத்தை ஒழிக்க முற்படுவது ஒன்றே முக்கிய கடமையாகும். அதன் மூலம்தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக பெரும் தடை என மார்க்ஸ் வர்ணித்த சாதியை ஒழிக்க முடியும். இறுதியில் அது வரலாற்றின் குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்படும். அது இருக்க வேண்டிய இடமும் அதுவே என்பதாக இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் ஹபீப். முகலாயர் கால இந்திய பொருளாதாரத்தில் முதலாளித்துவ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்கிற தலைப்பிலே இந்தியாவில் ஏன் முதலாளித்துவம் வளரவில்லை என்கிற கேள்வியை எழுப்பி பல்வேறு செய்திகளை அவர் விவரிக்கிறார். ஏன் முதலாளித்துவம் வரவில்லை என்பதற்கான சில குறிப்புகளை அவர் எடுத்துக்காட்டுகிறார். பலவீனமான பருவநிலையின் தாக்கம், கீழைய எதேச்சதிகார பாரம்பரியம், மூலதன சேகரத்தை தடுக்கும் தொடர் அராஜகம், பின்தங்கிய தொழில்நுட்பம், அறியாமை, சாதிய முறைமையின் இறுக்கம், நிறுவன எதிர்ப்பு மனநிலை ஆகியவற்றை அவர் எடுத்துக்காட்டுகிறார். முகலாய இந்தியாவின் வர்க்க போராட்டங்களின் வடிவங்கள் என்கிற தலைப்பிலும் அவர் ஏராளமான செய்திகளை தருகிறார். நிலவரி எதிர்ப்பு போராட்டங்கள், சத்னாமிகள், சீக்கியர்கள் ஆகியோருடைய போராட்டங்களையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். காலனியத்திற்கு முந்தைய மற்றும் காலனிய இந்தியாவின் மூலதன திரட்சி என்கிற ஒரு கட்டுரையும் இந்நூலில் இருக்கிறது. இந்தியாவில் மூலதனம் ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை, மாறாக ஏற்றுமதி செய்யப்பட்டது என்கிற இந்த முரணையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். இந்திய பொருளாதாரம் காலனியமயமாதல் என்றும் அவர் பல செய்திகளை தருகிறார். காலனிய பொருளாதாரம் குறித்த மிக விரிவான செய்திகளை அவர் கட்டுரைகளிலே தருகிறார். நண்பர்களே, இர்ஃபான் ஹபீப் என்கிற இந்த மார்க்சிய வரலாற்று அறிஞருடைய இந்திய வரலாறு குறித்த இந்த ஆய்வுரைகள் எனும் இந்த நூலில் மிக முக்கியமான குறிப்புகளை தருகிறது. குறிப்பாக ஏராளமான தரவுகளினுடைய அடிப்படையில் வரலாற்றினுடைய முரண்களை புரிந்து கொள்வதற்கும் பொருளாதாரத்தினுடைய படிநிலைகளை, சிக்கற்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் இந்த நூல் மிக முக்கியமான கருவியாக அமைகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல மிக கடுமையான ஒரு பொருளாதார கோட்பாட்டு அடிப்படையிலான, ஒரு அரசியல் கோட்பாட்டு அடிப்படையிலான இந்த நூலை உள்வாங்கிக் கொள்வது என்பதே சற்று கடினம்தான். ஆனால் இதை போன்ற நூல்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் வாயிலாகத்தான் இந்திய சமூகத்தை, இந்திய சமூகத்தினுடைய பண்பாட்டு அசைவை, அதனுடைய வரலாற்று வழியை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் மிக விரிவாக இருக்கக்கூடிய இந்த 10 கட்டுரைகளை நாம் ஆழ்ந்து கற்க வேண்டும். அப்படி கற்பதன் வாயிலாக இந்திய வரலாற்றின் பல்வேறு முரண்களை, அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். எனவே நம் காலத்தின் மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளராகிய இர்ஃபான் ஹபீப்பை தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து விவாதிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.